இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிற இந்த கால நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டுடைய தயவுள்ள கரத்தை நீட்டி ஒரு புதிய நாளை நம்ம காணும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதனால் இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கட்டும். அநேக வார்த்தைகள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். சுவிசேஷ புத்தகங்களில் நம்ம பார்க்கும்போது இயேசு நம்மோடு கூட பேசுகிறது, தம்முடைய சீஷர்களை கொண்டு பேசப்படுகிற, சீஷர் நிமித்தமாக பேசப்படுகிற, சீஷர்களை மையமாக வைத்து நம்மோடு கூட பேசப்படுகிற அநேக ஓமைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள், கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள், நம்ம உற்சாகப்படுத்துகிற ஊக்கப்படுத்துகிறதான வார்த்தைகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான தகவல்கள் உண்டு. இயேசு சொல்லப்பட்டு இருக்கிற காரியம் என்ன அப்படின்ற பட்சத்தில் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 14:1 நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிஞ்சிருக்கிற ஒரு வசனம், நல்லா அறிந்திருக்கிற பாடு. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், இங்கே சொல்கிறது என்னென்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். 3 காரியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று என்னென்னா, இருதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் இருக்கிற ஒரு விசுவாசம் அப்படியே இருக்கட்டும். அதே போல் ஏமாலியாக நீங்கள் எப்படி பாருங்கள் விசுவாசமானு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லப்படுகிற காரியம். இந்த 3 things. One is, do not let your heart be troubled, believe in me, also believe in my Father God. 3 முக்கியமான காரியம். எத்தனையோ முறை நம்ம இந்த வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அநேக காரியங்களுக்கு ஒப்புவிட்டு இந்த வார்த்தைகளை நம்ம சொல்வது உண்டு. பிரியமான தேவ ஜனமே, இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு யோவான் சுவிசேஷம் 14ஆவது ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை வச்சிருக்கிறேன். என்னென்னா 3 முக்கியமான காரியம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இன்றைக்கி இருதயத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கலக்கங்கள் ஏற்படுகிறது. we having a trouble, we having a problem, we suspect many things in our heart. நம்முடைய இருதயம் தான் கலங்குகிறது, ஒரு பயத்தை உண்டாக்குகிறது, எண்ணங்கள் மாற்றப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறபடினால தான் இயேசு சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. Let not your heart be troubled, my dear brothers and sisters. Whoever listen this word this morning, watching this program this morning, the Lord speaks directly to you. Let not your heart be troubled. இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கலங்கத்தோடு கூட, வேதனையோடு கூட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில், ஐயோ என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, என் பிழைப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் வியாபாரத்தில் ஒரு தொடர்ச்சி இல்லையே, போடுற முதலீடுக்கு அப்படியே லாபங்கள் இல்லாதபடி சரிவாக காணப்படுகிறது, இந்த வாகன இந்த பொருட்களை வாங்கின இதனுடைய மாதாந்திர அந்த கட்டுமானத்தை என்னால் கட்ட முடியல, ஒரு இஎம்ஐ கூட என்னால் கட்ட முடியலையே, ஐயோ என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் கண்ணுடைய நிலைமை எப்படியா இருக்கிறது, இந்த வியாதி எப்போ எனக்கு மாறும், எப்போ இந்த கடன் பிரச்சனை மாறும் என்று சொல்லி இருதயத்தில் கலக்கத்தோடு இருக்கிற தேவ ஜனமே, இயேசு சுவாமி இந்த காரணத்தில் உன்னை பார்த்து சொல்ல, இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் முதலாவது விசுவாசமா இருங்க. என்ன அனுப்பின விசுவாசமா இருங்க. இயேசு சொல்ற, என்ன அனுப்பின விசுவாசமா இருங்க. விசுவாசம் உனக்கு தேவன் மேல இருக்கட்டும். ஏன்னா ஆண்டவர் தான் ஆதியும் மந்தமுமானவர். He is the beginning and the end. He is the Alpha and the Omega, the first and the last. ஆண்டவராகிய தேவன் அவர் ஒருவரே காரணக்கர்த்தர் எல்லாவற்றுக்கும். அதனால சொல்றாரு இயேசு, முதலாவது என் பிதாவின் மேல நீங்க எப்படி இருங்க, விசுவாசம் இருங்க. தேவன் மேல விசுவாசமா இருங்க. அவரை விசுவாசிட்டீங்களா போதும், என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க, விசுவாசித்தது போல அதுக்கப்புறம் என்ன விசுவாசிங்கன்றாரு. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், பின்பு என்னிடத்திலையும் விசுவாசமா இருங்க, என்னையும் நம்புங்க, நானும் என் பிதாவும் ஒன்று தானே,
நானும் என் பிதாவும் ஒன்று தானே. அவர் இல்லாதபடிக்கு நான் இல்லை, நான் இல்லாதபடிக்கு அவர் இல்லை. நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். எங்களில், எனக்குள்ள, எங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்க, விசுவாசமாக இருங்க அப்படின்னு சொல்லி விசுவாச பாதையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். The Lord teaches here how to believe God and how to believe in Jesus. The way of faith. விசுவாசத்தின் ஒரு வழி, விசுவாசத்தின் ஒரு மார்க்கம், விசுவாசத்தின் ஒரு நடக்கை. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுவதற்கு ஒரு அடையாளமாய் தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம். என்னிடத்தில் ஒரு விசுவாசத்தை வைங்கப்பா. உலகத்தை நீ நம்பாத. Do not believe in the world. Do not believe in the world. Do not believe the things are going on the world. உலகத்தில் போய் கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நீ நம்பாத. அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அது உன்னை விசுவாசத்துக்குள்ள நடத்தாது. அது உன்னை இழைப்புக்குள்ள நடத்தும். உன்னை ஏமாற்றம். உலகம் வஞ்சித்திடும். உலகம் ஏமாற்றம். உலகத்தில் கசப்பு உண்டு. உலகத்தில் வேற்றுமை உண்டு. உலகத்தில் அடிதண்ணி உண்டு. உலகத்தில் சண்டை உண்டு. உலகத்தில் குழப்பம் உண்டு. உலகத்தில் பாடுகள் உண்டு. உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு. அதனால நீ உலகத்தில் நீ இருக்கிற நாட்களில உலகத்தின் மேல நம்பிக்கை இருக்காத. உலகத்தையும் அண்ட சராரங்களை உண்டாக்குன என் மேல என் பிதாவின் மேல நம்பிக்கை இருங்க. இயேசு சொல்லப்படுகிற ஒரு காரியம். What a beautiful and mighty word Lord speaks here. தேவன் அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு கற்றுக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு பதம் தான். அதற்கு கீழே எவ்வளவோ வசனங்கள் உண்டு. விசுவாசத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதை குறித்து, ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து எத்தனையோ வார்த்தைகள் உண்டு. அடுத்த நாட்களில், வருகிற நாட்களில் இந்த தொடர்ச்சியான ஒரு காரியமாக நம்ம பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அதனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியம், இந்த யோவான் 14:1 ஆண்டவர் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலேயும் விசுவாசமாயிருங்கள் என்பதாக. ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமூகம் தொடர்ந்து நம்மை பாதுகாக்கும். தேவன் தொடர்ந்து நம்ம ரட்சிப்பார். தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த காரணத்துக்கு நன்றி. யோவான் 14:1 எங்களுக்கு விசுவாசத்தை ஊட்டுகிற அந்த நல்ல ஒரு வார்த்தைங்க சுவாமி. உங்களுடைய கரம் தொடர்ந்து பாதுகாக்கட்டும். உங்களுடைய வசனங்கள் தொடர்ந்து நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, பிதாவை நாங்கள் எப்படி விசுவாசிக்கணும், குமாரனாகிய கிறிஸ்து உண்மை நாங்கள் எப்படி விசுவாசிக்கணும், எங்கள் இருதயத்தில் நாங்கள் எப்படி ஆண்டவரே தைரியமாக திடகாத்திரமாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கிற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.